கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். இயேசுப்பா நல்லவர், ஒரு பெரியவர். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். அவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை மறக்காதீங்க. அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி மேலே அவரை துதிங்க. சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. இயேசுப்பட நாம் உயரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லி யாரோ நீங்கள் சோர்ந்து இருப்பீங்கன்னா சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் சோர்வுகளை கர்த்தர் மாற்றுவார். என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையேன்னு கவலைப்பட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் கவலையை மாற்றுவார். பயப்படாதீங்க. இந்த பூமியில் உங்களால் வாழ முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. ஒரு மனிதன் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்கிறார், சகாயம் செய்கிறார். ஆண்டவர் உதவி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள், மேன்மைகள். அப்போ நம்ம துக்கமாப்படுவோம், களி கூறுவோம், சந்தோஷப்படுவோம். ஆண்டு நமக்கு நன்மை செய்யும் போது சந்தோஷம் உண்டாகும், களி கூறுதல் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் இந்த சந்தோஷம் இல்லையா, களி கூறுதல் இல்லையா? எப்போவுமே துக்கமா? இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலே ஆண்டவருடைய அதிசயங்களை இங்கே பார்க்க போகிறீங்க. உங்கள் இருதயம் களி கூர்ந்து மகிழும், சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. உங்கள் முகம் பூரிப்பாக இருக்கும். உங்கள் முகம் பிரகாசிக்கும், நிச்சயமாக பிரகாசிக்கும். நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. வேலையில் அற்புதம் நடக்கும், தொழிலில் அற்புதம் நடக்கும், வியாபாரத்தில் அற்புதம் நடக்கும், ஊழியத்தில் அற்புதம் நடக்கும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதில் அதிசயம் நடக்கும். சில வேளையில் ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இதுவரை நடக்காமல் இருக்கலாம், அது இனி நடக்கும். உங்கள் இருதயம் களி கூறும். சில நேரத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், அது திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் களி கூறுவீங்க. சில நேரத்தில் உங்களுக்கு படிப்பு குறைவாக இருக்கலாம், இப்போ ஃபேமிலி சூழ்நிலை மோசமாக இருக்கலாம். எல்லா நிலையிலும் உங்களை இந்த பூமியில் கைவிடாதபடிக்கு ஒரு உயர்ந்த உன்னதமான இடத்துல படிப்பை பார்க்காம, குடும்ப சூழ்நிலையை பார்க்காம கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் இருதயம் நிச்சயமாக களி கூறப்போகுது. இன்றைக்கே களி கூற ஆரம்பிக்கும். விசுவாசிங்க. ஜெபமனோமா, ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை களி கூற பண்ணுகிற தெய்வமே, யாரெல்லாம் துக்கத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அவங்க இருதயத்தை நீங்கள் களி கூற பண்ணுங்க. மகிழ்ச்சி அடைய செய்யுங்க. உங்கள் மகிழ்ச்சி அடையத்தக்கதான அற்புதத்தை நீங்கள் செய்யும்படிக்கு உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். நீர் ஜெபத்தை கேட்டீர், ஸ்தோத்திரம். இந்த நாளில் வியாதியோடு இருக்கிற, விலையினத்தோடு இருக்கிற, மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற, வழக்கறிஞர்களால் இனி முடியாது என்று சொல்ல நிலையில் இருக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் அற்புதம் செய்யும். குறிப்பாக ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீரா. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரை ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாக தங்களுடைய வேண்டுதல்களை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.